ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 16. அத்தியாயத்தின் தலைப்பு தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். பதம் 17. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்போதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த சட்ட திட்டத்தையும் பின்பற்றாமல் பெயரளவில் கர்வத்துடன் யாகங்களை செய்கின்றனர். பொருளுரை: எந்த அதிகாரியையும் சாஸ்திரத்தையும் கண்டு கொள்ளாமல் தங்களையே எல்லாமாக எண்ணிக்கொண்டுள்ள அசுரத்தன்மையினர் சில சமயங்களில் பெயரளவிலான மதச் சடங்குகளையும் யாகங்களையும் செய்கின்றனர். அதிகாரிகளின் மீது நம்பிக்கை இல்லாததால் இவர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்களாக உள்ளனர். சிறிது செல்வத்தையும் பொய் கௌரவத்தையும் சேர்த்து கொள்வதால் உண்டாகும் மயக்கமே இதற்கு காரணம். சில சமயங்களில் இத்தகு அசுரர்கள் பிரச்சாரர்களின் வேடத்தில் மக்களை தவறான வழியில் நடத்துகின்றனர். மத சீர்திருத்தவாதிகளாக அல்லது இறைவனின் அவதாரங்களாக அறியப்படுபவர்களாகின்றனர். இவர்கள் யாகங்களை செய்வதாக படம் காட்டுகின்றனர், அல்லது தேவர்களை வழிபடுகின்றனர், அல்லது சுயமாக ஒரு கடவுளை தயார் செய்கின்றனர். பொதுமக்களோ இவர்களை கடவுளாக விளம்பரம் செய்து வழிபடுகின்றனர். மேலும் மதத்தின் நெறிகளிலும் ஆன்மீக ஞானத்திலும் முன்னேற்றம் அடைந்தவர்களாக முட்டாள் மனிதர்களால் இவர்கள் கருதப்படுகின்றனர். இவர்கள் சந்நியாசிகள் அணியும் உடையை ஏற்று அந்த உடையிலேயே எல்லா அபத்தமான செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். உண்மையில் இவ்வுலகை துறந்தவன் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் நிறைய உள்ளன. ஆனால் அசுரர்களோ இத்தகைய கட்டுப்பாடுகளை சிறிதும் கண்டு கொள்வதில்லை. எந்த வழியை ஒருவன் உண்டாக்குகின்றானோ அஃது அவனது சொந்த வழி. அவன் ஒரு குறிப்பிட்ட வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று எதுவும் கிடையாது. இவ்வாறு அவர்கள் நினைக்கின்றனர். சட்டத்திட்டங்களை மதிக்காமல் இருத்தல் என்று பொருள்படும் அவித்தி பூர்வகம் என்ற சொல் இங்கு முக்கியமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்விஷயங்கள் எப்போதுமே அறியாமை மற்றும் மயக்கத்தினால் நடப்பவை. பதம் 18. மொழிபெயர்ப்பு: அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானிடம் போராமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். பொருளுரை: எப்பொழுதும் இறைவனுடைய உயர்நிலைக்கு எதிராக இருக்கும் அசுரத்தன்மையுடைய நபர் சாஸ்திரங்களில் நம்பிக்கை கொள்வதில்லை. முழுமுதற் கடவுளின் இருப்பின் மீதும் சாஸ்திரங்கள் மீதும் அவன் போராமை கொண்டுள்ளான். இதற்கு காரணம் அவனது பெயரளவு கௌரவமும் அவன் சேர்த்து வைத்துள்ள செல்வத்தின் பலமும் ஆகும். தற்போதைய வாழ்வு அடுத்த வாழ்விற்கு தயார் செய்வதற்காக என்பதை அவன் அறியவில்லை. இதனை அறியாததால் பிறரிடம் மட்டுமல்ல, அவன் தன் மீதும் போராமை கொண்டுள்ளான். பிறருடைய உடல்களுக்கு இம்சை செய்வது மட்டுமின்றி தன்னுடைய உடலுக்கு கூட அவன் இம்சை புரிகின்றான். முழுமுதற் கடவுளின் பரம ஆட்சியை அவன் கண்டு கொள்வதில்லை. ஏனெனில் அவனுக்கு அறிவில்லை. சாஸ்திரங்களின் மீதும் முழுமுதற் கடவுள் மீதும் போராமை கொண்டுள்ள அவன் கடவுளின் இருப்பிற்கு எதிராக பொய்யான வாதங்களை முன்வைக்கின்றான். சாஸ்திரங்களின் அதிகாரத்தன்மையையும் மறுக்கின்றான். அவன் தன்னை சுதந்திரமானவனாகவும் எல்லா செயலிலும் வலிமை வாய்ந்தவனாகவும் எண்ணிக்கொள்கின்றான். பலம், பதவி அல்லது செல்வத்தில் தனக்கு சமமானவர்
வேறு எவரும் இல்லை என்பதால் தான் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் என்றும் தன்னை யாரும் தடுக்க முடியாது என்றும் அவன் நினைக்கின்றான். அவனது புலனின்ப செயல்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய எதிரே யாரேனும் அவனுக்கு இருந்தால் தனது பதவியின் மூலம் அவனை வீழ்த்திவிட திட்டங்கள் தீட்டுகின்றான். பதம் 19. மொழிபெயர்ப்பு. போராமையுடன் கருணை இன்றி இருக்கும் இத்தகு கடநிலை மனிதர்களை ஜட வாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்கு நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். பொருளுரை. தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்படுவது பகவானின் இச்சைக்கு ஏற்பவே என்பது இப்பதத்தில் மிக தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அசுரத்தனமான மனிதன் கடவுளின் உன்னத தன்மையை ஏற்காமல் இருக்கலாம், தனது சொந்த விருப்பப்படி செயல்படலாம். ஆனால் அவனது அடுத்த பிறவி பரமபுருஷ பகவானின் முடிவை சார்ந்தது, அவனது கையில் இல்லை. இதுவே உண்மை. ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டத்தில் ஒரு தனிப்பட்ட ஆத்மா தனது மரணத்திற்கு பின் உயர்ந்த சக்தியின் மேற்பார்வையின் கீழ் குறிப்பிட்ட தாயின் கருவில் வைக்கப்பட்டு அங்கே ஒரு குறிப்பிட்ட விதமான உடலை பெறுகின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. எனவேதான் மிருகங்கள், பூச்சிகள், மனிதர்கள் என்று பலதரப்பட்ட உயிரினங்களை நாம் ஜடவாழ்வில் காண்கின்றோம். இவை எல்லாம் பரமசக்தியால் ஏற்பாடு செய்யப்படுகின்றன, தற்செயலாக நடப்பவை அல்ல. அசுரத்தன்மையுடையவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிரந்தரமாக அசுரர்களின் கருவில் வைக்கப்படுகின்றனர் என்றும், தொடர்ந்து போராமையுடன் மனித இனத்தின் கடநிலையில் இருப்பர் என்றும் இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இத்தகைய அசுரத்தன்மையுடைய மனித இனங்கள் எப்போதும் காமம் நிறைந்தவர்களாக, இம்சை செய்பவர்களாக, வெறுப்பு நிறைந்தவர்களாக, தூய்மையற்றவர்களாக காணப்படுகின்றனர். காட்டிலுள்ள பலதரப்பட்ட வேடர்கள் அசுர வாழ்வினங்களைச் சேர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். பதம் 20. மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்குகின்றனர். பொருளுரை. இறைவன் கருணை நிறைந்தவர் என்பதை அறிந்த விஷயம். ஆனால் அவர் அசுரர்களிடம் ஒருபோதும் கருணை காட்டுவதில்லை என்பதை நாம் இங்கு காண்கின்றோம். அசுரர்கள் அத்தகு அசுர கர்ப்பங்களிலேயே பிறவிதோறும் வைக்கப்படுகின்றனர் என்றும், பரமபுருஷருடைய கருணையை பெறாமல் அவர்கள் மென்மேலும் கீழ்நோக்கி சென்று இறுதியில் நாய்கள், பூனைகள், பன்றிகளை போன்ற உடல்களை அடைகின்றனர் என்றும் இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இத்தகைய அசுரர்கள் தங்களது வாழ்வின் எந்நிலையிலும் இறைவனின் கருணையை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இத்தகைய நபர்கள் படிப்படியாக நாய்கள் மற்றும் பன்றிகளின் நிலைக்கு மூழ்கிவிடுவர் என்று வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. இத்தகைய அசுரர்களிடம் இறைவன் கருணை காட்டுவதில்லை என்பதால் கடவுள் கருணை வாய்ந்தவர் என்று யாரும் விளம்பரப்படுத்தக்கூடாது என்ற வாதம் எழலாம். இந்த கேள்விக்கு பதிலாக பரமபுருஷருக்கு யார் மீதும் வெறுப்பு கிடையாது என்பதை நாம் வேதாந்த சூத்திரத்தில் காண்கின்றோம். அசுரர்களை கீழான வாழ்வினங்களில் வைப்பதும் அவருடைய கருணையின் மற்றொரு உருவமே. சில சமயங்களில் அசுரர்கள் இறைவனால் கொல்லப்படுகின்றனர். அவ்வாறு கொல்லப்படுவதும் அவர்களுக்கு நன்மையை, ஏனெனில் முழுமுதற் கடவுளால் கொல்லப்படுபவர்கள் அனைவரும் முக்தி அடைகின்றனர் என்பதை நாம் வேத இலக்கியங்களில் காண்கின்றோம். பற்பல அசுரர்களின் வரலாற்றில் இத்தகைய சம்பவங்கள் உள்ளன. ராவணன், கம்சன் மற்றும் இரண்யகசிப்புவை கொல்வதற்காக இறைவனே பல்வேறு அவதாரங்களில் அவர்களின் முன்பு தோன்றினார். இவ்வாறு இறைவனால் கொல்லப்படும் அளவிற்கு அசுரர்கள் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவரது கருணை அவர்களுக்கும் காட்டப்படுகின்றது. பதம் 21. மொழிபெயர்ப்பு. காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகள் ஆகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். பொருளுரை.
அசுரத்தனமான வாழ்வில் ஆரம்பம் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. தனது காமத்தை திருப்தி செய்ய ஒருவன் முயல்கின்றான். அவனால் அது முடியாத போது கோபமும் பேராசையும் எழுகின்றன. அசுரத்தனமான உயிரினங்களுக்கு வீழ்ச்சியடைய விரும்பாத அறிவுள்ள மனிதன் இந்த 3 விரோதிகளையும் துறப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான எவ்வித வாய்ப்பும் இல்லாதபடி ஆத்மாவை கொல்லக்கூடியவை. பதம் 22. மொழிபெயர்ப்பு. பொந்தியின் மகனே, நரகத்தின் இந்த 3 கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றான். பொருளுரை. மனித வாழ்வின் 3 எதிரிகளான காமம், கோபம், பேராசை ஆகியவற்றிடம் ஒருவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காமம், கோபம் மற்றும் பேராசையிலிருந்து ஒருவன் எந்த அளவிற்கு விடுபட்டுள்ளானோ அந்த அளவிற்கு அவனது நிலையில் தூய்மையடைகின்றது. பின்னர் வேத இலக்கியத்தில் விதிக்கப்பட்டுள்ள சட்ட திட்டங்களை அவனால் பின்பற்ற முடியும். மனித வாழ்விற்கான ஒழுக்க நெறிகளை பின்பற்றி ஒருவன் படிப்படியாக ஆன்மீக உணர்வின் தளத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்கிறான். இத்தகைய பயிற்சியின் மூலம் கிருஷ்ண உணர்வில் தளத்திற்கு உயர்வு பெறும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவனுக்கு வெற்றி நிச்சயம். வேத இலக்கியங்களில் தூய்மையின் தளத்தை ஒருவன் அடையும் பொருட்டு செயல் மற்றும் விளைவின் பாதை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முழு வழிமுறையையும் காமம், பேராசை மற்றும் கோபத்தை கைவிடுவதை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த வழிமுறையை பற்றிய ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதால் ஒருவன் தன்னுணர்வின் மிக உயர்ந்த நிலைக்கு ஏற்றம் பெற முடியும். இந்த தன்னுணர்வு பக்தி தொண்டின் பக்குவம் அடைகின்றது. அந்த பக்தி தொண்டில் கட்டுண்ட ஆத்மாவின் முக்தி உறுதி செய்யப்படுகின்றது. எனவே வேத வழிமுறையில் வர்ணம் மற்றும் ஆசிரமம் என்று அழைக்கப்படும் சமூகத்தின் 4 பிரிவுகளும் வாழ்வின் 4 நிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு அல்லது ஜாதிகளுக்கு வெவ்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. ஒருவனால் இவற்றை பின்பற்ற முடிந்தால் அவன் தானாகவே ஆன்மீக தன்னுணர்வின் மிக உயர்ந்த தளத்திற்கு ஏற்றம் பெறுவான். பிறகு ஐயமின்றி அவன் முக்தி அடைய முடியும். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रमानंदे, हरि हरि बोल।